ஆடுகளுக்கு வயிறு உப்பு சத்தை வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சரி செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆடுகளுக்கு வந்துட்டு ஒரு மாடரேட்டான லெவலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீனிலாம் கொடுத்துட்டே வருவீங்க. எப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் தீவனங்கள் முறைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு அதிகப்படியான அடர் தீவனமோ இல்லை பசுந்தீவனமோ இல்லை இளம் பயிர்களையோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக திடீர்னு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு உப்புசமாக வயிறு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன். அதாவது உணவு முறைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்படுறது மூலயமா அது வந்துட்டு ஏற்படும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பு சத்தை வந்து எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு ஆட்டோட இடது பக்கம் வயிற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட அதிகமாக வந்துட்டு வீங்கி இருக்கும். அது அதிகமாக உப்பி இருக்கும். ஓகேங்களா, கேஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து அதிகமாக உற்பத்தியாகி அந்த பக்கம் வீங்கி இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த பக்கம் இடது போகிற வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா உப்புசமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வயிறு தட்டும்போது பார்த்திங்கன்னா மத்தளத்தை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வரும். அதாவது சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வரும். ஆடு வந்துட்டு அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயிறு உப்புசமாக இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக செத்துரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து சிகிச்சை முறைன்னு பார்க்க போனால் இது வந்துட்டு சமையல் சோடா தெரியும் உங்களுக்கு. அது வந்துட்டு ஒரு 15 ஒரு 30 கிராம் எடுக்கணும். எடுத்து ஒரு 50 ml தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி புறை ஏறாமல் ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். இது நீங்கள் செரிஞ்சில் கொடுத்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அடுத்தது விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா. விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விளக்கெண்ணெய் ஒரு சிரிஞ்சில் எடுத்து ஒரு 50 ml இல்லை 50லேருந்து ஒரு 100 ml வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். விளக்கெண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது ஆகிடும். ஓகேங்களா. ஆனால் இதில் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணலாம், இல்லை டேப்லெட் கொடுக்கணும். இன்ஜெக்ஷன் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பாஸ்மோவிட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கும். அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஐரல் ஓரல் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணது முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம், வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு. அடுத்து டேப்லெட்னு பார்க்க போனால் அதாவது ரும்பி பை சொல்யூஷன் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலான ஹியூமன் பீயிங் மெடிக்கலுக்கு பற்றி நம்ம ஹியூமன் மெடிக்கல் அந்த மெடிக்கலில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸை சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு உங்களுக்கு டேப்லெட்டை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்துட்டு போடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இது கூட அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. எந்த டேப்லெட் கொடுத்தாலுமே அந்த டேப்லெட் கூட வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், சோடா மாவு, கடல் உப்பு இந்த மாதிரி ஒரு 50 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி 10 கிராமாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அந்த டேப்லெட் கூட. ஏன்னா வந்துட்டு டேப்லெட்டை சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிடாது ஒரு சில ஆடுகளும், இல்லை ஒரு சில ஆடுகள் உள்ளே போய்ட்டு டைஜஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூக்காக இந்த மாதிரி சில பொருட்களை வந்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம். வெல்லம், சோடாமாவும் இந்த மாதிரி. ஓகே. அடுத்து ஓமம் தண்ணீரை வந்துட்டு ஒரு 50லேருந்து 100 ml வந்து டெய்லி நீங்கள் கொடுக்கலாம். அதாவது